ஒரு நாள் ஒரு முக்கியமான பாடத்தின் தேர்வுக்காக வகுப்புக்கு வருகிறார். டீச்சர் கண்டிப்பாக படிக்கச் சொல்லி இருக்கிறார். குசும்புக்காரன் படிக்காமல் விளையாடிக்கொண்டே வருகிறான். வகுப்பறையில் எல்லா நண்பர்களும் பதட்டமாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். குசும்புக்காரன் ஒரு குறும்பு செய்ய திட்டமிடுகிறான். அவனுடைய இலக்கு டீச்சரின் கவனத்தை திசை திருப்பி நண்பர்களை சிரிக்க வைப்பது. அவன் தனது நண்பனுக்கு ஒரு காகிதத்தில் ஒரு குறும்பு கேள்வி எழுதி அனுப்ப, அது ஒருவரை ஒருவர் கடந்து டீச்சரின் கைக்கு வருகிறது. டீச்சர் கோபமடைந்து காகிதத்தை திறக்கிறார். அதில், டீச்சர், நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள், ஆனால் உங்கள் கோபம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. டீச்சர் கோபமடைகிறார். யார் இதை எழுதியது என்று கேட்கிறார். அனைவரும் பயந்து நடுங்குகிறார்கள். குசும்புக்காரன் எழுந்து, அது நான்தான் டீச்சர். ஒரு விளையாட்டுக்காக எழுதினேன், மன்னிக்கவும் என்று சொல்கிறான். டீச்சர் கோபத்துடன், உன் சேட்டைகள் அதிகமாகிவிட்டது. உனக்கு நான் தண்டனை கொடுக்கப் போகிறேன் என்று சொல்கிறார். குசும்புக்காரன் சிரிக்கிறான். என்ன தண்டனை டீச்சர்? நீங்க சொன்னால் நான் அதையும் ஒரு குசும்பாக எடுத்துக்கொள்வேன் என்று சொல்கிறான். டீச்சர் சிரிக்கிறார். சரி, இனிமேல் நீ எந்த குறும்பு செய்தாலும் அதை நீயே வீடியோ எடுத்து உன் யூடியூப் சேனலில் வெளியிட வேண்டும். இது உனக்கு ஒரு தண்டனை என்று சொல்கிறார். குசும்புக்காரன் வியப்பாக, அடடா டீச்சர், நீங்கள் ஒரு புத்திசாலி. இது ஒரு சூப்பர் ஐடியா என்று சொல்கிறான். அவன் அதை ஒரு சவாலாக ஏற்று குசும்புக்காரன் என்ற யூடியூப் சேனலை ஆரம்பிக்கிறான். அன்றிலிருந்து அவனுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு குறும்பு சம்பவத்தையும் வீடியோவாக எடுத்து அதில் நகைச்சுவை சேர்த்து பதிவிடுகிறான். இந்த வீடியோக்கள் அவனுடைய நண்பர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு மிகவும் பிடித்தவையாகின்றன. இந்த கதையை மையமாக கொண்டு நீங்கள் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒரு குறும்பு செய்து அதை நகைச்சுவையாக பதிவிடலாம்.